அருமையான தேவ பிள்ளைகளே, யாராகிலும் இந்த காலவேளையில இப்படி யோசிக்கிறீங்களா? நான் விழுந்து விட்டேன், நான் விழுந்து விட்டேன், இனி என்னால் எழும்ப முடியாது, இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட சிந்தனைகளை பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் தருகிறானா? நீங்கள் சொல்லுங்கள், இல்ல, நான் வீழ்ச்சி அடைய மாட்டேன், நான் வீழ்ந்து போக மாட்டேன். என் இயேசு என்னை மறுபடியும் கரம் தூக்கி எடுப்பார். என் இயேசு மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துவார். என் இயேசு என்னை கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட வைப்பார். அல்லேலூயா. இயேசு நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீழ்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், நீங்கள் பலவீனமாக மாற மாட்டீர்கள். உங்களை குறித்த திட்டம், தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஆக பெரியது. அல்லேலூயா. அது நிறைவேறுகிற வரை தேவன் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த காலவேளையில நம்புறீங்க? நான் வீழ்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, நான் வீழ்ந்து போக மாட்டேன், நான் வீழ்ந்து போக மாட்டேன், நான் மறுபடியும் எழுந்து நிற்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட சத்துவத்தை இந்த காலவேளையிலே தருவாராக, பலனை தருவாராக, கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை டடி, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அப்பா நன்றி, 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 நன்றி. இன்னொரு ஜெபக்குறிப்பை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு தோன்றுகிற எல்லா விதமான கசப்பு உணர்வுகள், கசப்பான அனுபவங்கள், எனக்கு இப்படி கசப்பான அனுபவம் நடந்திருக்கிறது, அதனால் எனக்கு கசப்பா இருக்கிறது, வாழ்க்கை கசப்பா இருக்கிறது. சிலருடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி ஜெபிக்க வைக்கிறார். சிலர் மேல இருக்கிற கசப்புணர்ச்சி, சிலர் மேல இருக்கிற வெறுப்பு, அது நமக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இந்த காலவேளையில கசப்பான அனுபவங்களை நம்ம விட்டு எடுத்து போடுவாராக. எல்லா கசப்பான அனுபவங்கள், bitter experience, let it go away from the life. கர்த்தர் இந்த காலவேளையில மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவாராக, மாற்றுவாராக. ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எல்லா bitter experience மாற்றுகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜெபம் கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலவேளைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நீரங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம், நீரங்கள் மத்தியிலே தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வீக பிரசனம் இப்பொழுது அசைவாடுகிறதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. இப்பொழுது எங்களோடு பேசும், எல்லா வியாதிகளை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவர்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பான அனுபவங்களை எடுத்து போடும் ஆண்டவரை. துண்டிக்கப்பட்ட பாதைகள் எல்லாம் மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உருவாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவன் அற்புதம் செய்யும். துதி கன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி இயேசு ராஜா தாமே இந்த கால வேளையிலே நமக்கு நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து தருவாராக. நீதிமொழிகள் 20:27 இன்னொரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட எண்ணம் வைத்திருக்கிறோம், அதெல்லாம் இயேசப்பா பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையினால்தான் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கடந்த பல நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம்.
அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால் ஓவர் ஜெனரலைசேஷன், அதாவது அதிகப்படியாக பொதுமைப்படுத்துதல். அது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஒரு 3 அல்லது 4 காரியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடிக்கடி நம்முடைய மனதில் தோன்றுகிற ஒரு வார்த்தை, ஐ ஆல்வேஸ் மெஸ் அப். எப்பொழுதும் நான் குழப்படைவேன், எப்பொழுதும் நான் தப்பா தான் பண்ணுவேன், எப்பொழுதும் என்கிட்ட இப்படி தவறா நடந்துரும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து வெளியில வர பிசாசானவன் வேலை செய்வான். சில நேரத்தில் நம்ம அப்படி போய் சொல்லுவோம், ஐ ஆல்வேஸ் மெஸ் அப். ஒரு ரீசண்டா ஒருத்தர் கையில கொஞ்சம் பேப்பரை கையில கொடுத்து அதை அடுக்கி ஒரு ஸ்டாப்லர் பின்னடிங்கன்னு தான் நான் சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டு அதை பின்னடிக்கிற நேரம் அதை குழப்பி கீழே போட்டாங்க. போட்ட உடனேயும் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, முதல் வார்த்தை, லைக் திஸ் ஒன்லி பாஸ்டர், ஐ ஆல்வேஸ் மெஸ் அப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து பிசாசானவன் கொண்டு வருவான். இந்த மெஸ்அப்ங்கிற வார்த்தை ஏன் வருதுன்னா, அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்பிரிட். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு குழப்பம் அடைகிற சூழ்நிலை இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா குழப்பமா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க வைக்காது, அப்படியே குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் குழப்பம். இவங்களுக்கு தானும் திருப்தி அடைய மாட்டாங்க, ஒரு பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாலும் திருப்தி அடையாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு இந்த விஷயத்துல, ஆண்டவரே வந்து என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தேவ மனிதர்கள் மூலமா பேசுவாரு, பல சூழ்நிலைகள் மூலம் பேசுவாரு, வேத வசனத்தின் மூலம் பேசுவாரு, அப்படித்தான் ஆண்டவர் பேசுவாரு. ஆனா இவங்க ஆண்டவர் என்கிட்ட நேரடியா வந்து பேசட்டும்ட்டு குழப்படியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? 1 Corinthians chapter 14 verse 33 என்ன தெரியுமா சொல்லுகிறது? God is not a God of confusion but God of peace. பாருங்க, இது தமிழ்ல தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனா ஆங்கிலத்துல God is not a God of confusion. நம்முடைய ஆண்டவர் கன்ஃபியூஷனுக்கு தெய்வம் இல்லை. அவரை ஆராதிக்கிற நமக்கு எங்கிருந்து கன்ஃபியூஷன்? தெளிந்த புத்தி, தெளிவான விஷயம். சிலர்லாம் நான் மெஸ்அப் பண்ணுவேன்னு சொல்லி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க மெஸ்அப் பண்ணக்கூடிய ஆள் அல்ல. தேவன் உங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷனை கொடுக்கல. சொல்லுங்க, தேவன் எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷனை கொடுக்கல. ஒரு முடிவெடுக்க தெரியாம சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர், என் கல்யாணத்துல எனக்கு முடிவே எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. தேவன் God is not a God of confusion. தேவன் தெளிந்த புத்தியை தருகிற தேவன். சொல்லுங்க, தேவன் எனக்கு தெளிந்த புத்தியை தருவார். உங்களுக்கு ஒரு காரியத்துல உறுதி வேணும்னா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய பாஸ்டர், இவங்க எல்லாருமே ஒரு லைன்ல நிப்பாங்க. அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது தேவனுடைய சித்தம், இப்படித்தான் செயல்படும், இதுல கன்ஃபியூஷனே இல்லை அப்படின்ட்டு. நீங்க மட்டும் ஒரு கருத்து, மற்றவங்க எல்லாம் ஒரு கருத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்பே நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு ஸ்பிரிட் எனக்குள்ள வேலை செய்யுது, அது என்னை விட்டு போகணும்னு நீங்க சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ள let the spirit of confusion go away from my life. எனக்குள்ள இருந்து இந்த கன்ஃபியூஷன் ஆவி போகணும். அது ஒரு நெகட்டிவிட்டி. எப்போதும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே உட்காந்துருக்கிறது. ஒரு பொருளை வச்சுட்டு இங்க தானே வச்சேன் அப்படின்னு அங்கேயே தேடிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா, பாக்கெட்டுக்குள்ள கீயை போட்டுட்டு வீடு முழுவதும் அவங்களுக்கும் தேடுவாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தேட வைப்பாங்க. கொஞ்சம் கீயை தொலைச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஐயோ நான் ஒரு மரமண்டை, அது மரமண்டைன்னு முதல்ல தெரியும் தான், நான் ஒரு மரமண்டை, என் பாக்கெட்ல தான் கீயை போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு வார்த்தைகள்லாம் வெளியில வரும். பாருங்க, இதுதான் அந்த கன்ஃபியூஷனின் ஆவி. வீட்டில் சமையல் பண்ணும்போது நிறைய சில சகோதரிகள் சொல்லுவாங்க, இங்கே தான் அந்த மசாலா டப்பாவை வச்சேன், ஆனால் காணும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஐயோ ஆமா இங்கே தான் இருக்குது. காரணம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன் உங்களை வேற எங்கேயோ சிந்தனைக்குள்ள வச்சிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உப்பு போட்டனா போடலையா தெரியலையே எனக்கு,
அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இதை செஞ்சனா செய்யலையா, எனக்கு தெரியலையே, பேசுனா பேசலையா. குழப்பத்தின் தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நிதானத்தை தருகிறவர். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இதெல்லாம் என்னை விட்டு போகணும், நான் கன்ஃபியூஷன் ஸ்பிரிட் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருத்தர் இடத்துல ஒரு காரியத்தை செய்தா, ஒரு காரியத்துல முன்னாடி போனா, எல்லாத்துலயும் தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தரணும். சொல்லுங்க, தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுபோல 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், 2 Timothy chapter 2 verse 7 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Think about these things that I am saying. The Lord give you the ability to understand all these things. God gives ability to understand. தேவன் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு வேண்டிய புத்தியை உனக்கு தந்தருளுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மெய்யான புத்தி எனக்கு தாருங்க ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை நமக்கு தரணும். இன்றைக்கு காலையில இப்ப இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. 2வது ஒரு வார்த்தை, நமக்குள்ள அடிக்கடி வருகிற இன்னொரு வார்த்தை பாருங்க, nothing ever work out for me, அல்லது இது எனக்கு எப்போதும் வேலை செய்யாது. சில நேரம் இந்த அவசரமா நின்றுட்டு இருப்போம் பாருங்க, அவசரமா நின்றுட்டு இருக்கும்போது வேலை செய்யாது. வேலை செய்ய வேண்டிய காரியங்கள் வேலை செய்யாது. ஒரு நாள் நான் அப்படித்தான் ரொம்ப அவசரமா வந்துட்டு கார் கீயை வச்சுட்டு அது அந்த பட்டனை ஹிட் பண்ணா போதும் ஸ்டார்ட் ஆகும். நான் கார் ஸ்டார்ட் ஆகலன்னு போட்டு திருப்பி போட்டு அமுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா எதை அமுக்கணுமோ அதை அமுக்காம பக்கத்துல போட்டு கையை அமுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், எப்பவுமே அவசரத்துக்கு இது வேலையே செய்யாது, அது அவசரத்துக்கு அது கரெக்டா தான் வேலை செய்யுது, நம்ம தான் குழப்பமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சில நேரம் திடீர்னு தப்பா பண்ணிட்டு இது எனக்கு எப்போதுமே வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒர்க் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கும். கண்டம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால அதை எடுத்து போடணும். நமக்குள்ள அந்த ஹரிபரியா வேலை செய்கிற அந்த ஆவியை கர்த்தர் எடுத்து போடணும். நிதானமா கரெக்டா ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுகிற ஸ்பிரிட்டா கர்த்தர் நமக்கு தரணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இது எனக்கு வேணும்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம் அடையக்கூடாது. இந்த குழப்பமே நமக்கு வரக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள். இயேசு எங்கேயாவது குழப்பம் அடைஞ்சாரா? இயேசுவை ஆராதிக்கிற இடத்துல குழப்பங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் குழப்பத்தின் ஆவியை எடுத்து போடுவாராக. அதையும் மீறி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேலை செய்யல, ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படின்னா தெரிந்து கொள்ளுங்கள், ரோமர் 8:28, அன்றியுமாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இது எப்போதும் வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இந்த ரொம்ப அவசரமான நேரத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னு நான் போன வாரத்துல வீட்டுல உட்காந்து ஒரு பேங்கிங் வேலை செய்யணும். கரெக்டா பார்த்தா இன்டர்நெட் வேலை செய்யல. நான் உடனே சொன்னேன், பாருங்க, கரெக்டா அவசரமான நேரத்துல எப்போதும் இது வேலை செய்யாது, என்ன ஒரு கம்பெனி அப்படின்னு நினைச்சு மனசுல உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அந்த கன்சர்ன் பர்சன் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா, அந்த இன்டர்நெட் வரணும். நல்ல வேளை பாஸ்டர், நீங்க அதை அனுப்ப வேண்டாம், நீங்க செய்ய வேண்டாம். தேவன் நமக்காக சில நேரம் உதவி செய்வார், சில காரியங்களை செயல்படுத்தாம. அதையும் நம்ம தவறா புரிந்து கொண்டு இது எனக்கு எப்போதும் உதவி செய்யாது, எனக்கு எப்போதும் வேலை செய்யாது, இவங்கெல்லாம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தையை
இந்த பொருள் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மனுஷன் இருந்து பிரயோஜனம் இல்லை, அவங்களால எனக்கு ஒரு உதவியும் இல்லை. இது எல்லாமே நெகட்டிவான எண்ணங்களை பிசாசானவன் விதைக்கிறான். இயேசுவின் நாமத்தினால இவைகள் எல்லாம் நம்மை விட்டு போகணும். நமக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல எண்ணங்களை தான் கர்த்தர் வைக்கணும். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்னை விட்டு போகணும். ஆண்டவரே என்னை விட்டு போகணும், என்னை விட்டு போகணும், என்னை விட்டு போகணும். ஆமென். நன்றி, நன்றி ஆண்டவரே. மூணாவது இன்னொரு வார்த்தை, எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும், இது ஒவ்வொரு முறையும் நடக்கும் இல்லைங்க. எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா நடக்குதோ அதை பாசிட்டிவா பண்ணுகிற தேவனை ஆராதிக்கிற நீங்க, உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்க சொல்லணும், இப்படி நின்று சொல்லணும். சங்கீதம் 46 1-3 வசனங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்கலாமா? உங்களுடைய வேதத்தை திறங்க, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். வேதத்தை திறந்துட்டீங்களா? எல்லாருமாக சங்கீதம் 46 1-3. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படோம். ஏன் பயப்பட மாட்டோம்? நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜாதி ராஜ் இருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அதனால நமக்கு எது நடந்தாலும் அவர் சரியா ஆளுகை செய்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை ஆண்டவர் சரியாய் நடத்துவார். சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபைனலி இன்னொரு வார்த்தை சில நேரம் நம்முடைய வாயிலிருந்து வரும். எல்லாரும் எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக பேசுறாங்க, எனக்கு எதிராக வேலை செய்யறாங்க, யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டுமே, இவங்கெல்லாம் எனக்கு விரோதமானவர்கள், இவங்கெல்லாம் எனக்கு எதிராக வேலை செய்கிறவங்க, என் வளர்ச்சி பிடிக்காது இவங்களுக்கு, என்னுடைய உயர்வு இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்க யார் எப்படி இருந்தாலும் போகட்டும். இன்றைக்கு நீங்க சங்கீதம் 31 அந்த சங்கீதத்தை எடுத்து நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். வேதத்தில் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது தெரியுமா? தேவன் உங்களுக்குன்னு ஒரு நன்மையை பண்ணி வச்சிருக்கிறாரு, அது எவ்வளவு பெருசு தெரியுமா? அதை விட்டுட்டு இவங்க எதிரா இருக்கிறாங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, யோசிக்க வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளை, அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். அவைகளை விட்டு விட்டு தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அடுத்த வசனம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள், உங்கள் நாளை வெற்றியாய் நீங்கள் கொண்டாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் எடுத்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை தாருங்கப்பா. இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். வியாதியை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், பண கஷ்டங்களை மாற்றும், மன அமைதியை தாரும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சக்சஸான நாளாய் காணப்பட அடியேன் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி. எல்லா துதியையும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் வரும்போது
இன்னொரு டாபிக்ல நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹேவ் a குட் டே. பை.